ஹாய் எவ்ரிவன். நீட்டாக ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்தில் நான் பேசிட்டு போயிடுறேன். காரணம் என்ன அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் மோட்டிவேஷன் வீடியோ தான் இது. ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களை படிக்க வைக்கிறதுக்காக பல முறை நான் வேறு வீடியோ போட்டு எதோ பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு வீடியோ தான் இது. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த வாரத்துக்குள்ளே எல்லாமே போட்டுருவோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஸ்டே டியூன்டாக இருங்க. அண்ட் கண்டிப்பாக நம்ம சேனல் கீழே அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஜாயின் பண்ணுங்கள். என்னன்னா இப்போ என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா யாருமே படிக்கிறது இல்லை. இப்போ செகண்ட் மிட்டமும் சரியாக யாருமே பண்ணலை. 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், யாருமே சரியாக பண்ணலை. ஸோ யாருமே சரியாக பண்ணல. நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, பையனுக்கு என்ன சொல்கிறது, அந்த தீபாவளி பிரச்சனை தான். அந்த அக்டோபர் மாதம் கிட்டத்தட்ட ஸ்கூல் ரெயின் வந்ததும் அந்த தீபாவளி எல்லாமே சேர்த்து குவார்டர்லி லீவு எல்லாமே சேர்த்து 15 நாள் பக்கம் லீவு. அவன் அதிலே இருந்துட்டான். அதுக்கப்புறம் திரும்பவும் நவம்பரில் ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. அந்த புது போர்ஷன்ஸையும் அவன் சரியாக படிக்க முடியாமல் இருக்கான். ஸோ இப்போது இருக்க நிலமையில் செகண்ட் மிட்டம் நல்லா பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அதே மாதிரி நாளையிலேருந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் ஆக போது அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணணும் தான் என்னோட எண்ணம். அப்போ ஆனால் ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குது உங்களோடது? கிளியர் கட்டாக இருக்கா? இல்லை. ஒரு பப்ளிக் எக்ஸாம் போகிற மாதிரி இருக்கா? இல்லை. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மோட்டிவேஷன் எதுக்காகனா உங்களை மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் உண்டாகும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது நான் சொல்கிறது. ஏன்னா இங்கே எழுதியிருக்கிறது அப்படி, நான் சொல்ல போகிறது அப்படி. 10th 11th 12th 3 பேர்த்துக்கு தான் சொல்ல போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, இப்போ ஹாஃப் ஏடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் டார்கெட் எப்படி இருக்குன்னா, தமிழில் 60, இங்கிலீஷில் 60, மேக்ஸில் 70, ஃபிசிக்ஸில் 70, கெமிஸ்ட்ரியில் 70, பயோ சிஎஸில் 70. இந்த மாதிரி ஒரு 70க்கு மேலே ப்ளஸ்னால் மேலே இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் எடுக்க முடியுமான்னு கேட்டால் இவ்வளோ எடுத்தாலே சேஃபஸ்ட் ஜோன் இங்கே ஹாஃப் ஏலிக்கு டோட்டலாக ஒரு 400 மார்க் எவன் டச் பண்ணுறான். ஏன்னா ஃபுல் போர்ஷன் கம்மியான டைமில் படிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சேலஞ்சு. ஒரு கம்மியான டைம் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த மார்க் எடுத்தாலே போதும் நான் சொல்லலை. இந்த மார்க் எடுத்தால் சேஃப். ஏன்னா இதை விட நீங்கள் பப்ளிக்கில் இதை எடுத்தாலே 2 மாதத்தில் படித்து இந்த ஒரு 400 மார்க் எடுத்து கைக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா 2 மாதத்தில் படித்து பப்ளிக் எக்ஸாமில் இந்த மார்க் எடுத்து 525 மார்க் பக்கம் எடுக்கலாம். நான் சொல்கிறது இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. நல்லா படிக்கக்கூடிய பசங்க இன்னுமே ட்ரை பண்ணி 570க்கு மேலே எடுக்கலாம். நான் சொல்கிறது ஒன்றுமே தெரியாது, பிகினஸ், இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், செகண்ட் மிட்டம் கூட நான் சரியாக படிக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன். இந்த மார்க்கை நீங்கள் எப்படி எடுக்கணும், என்ன பண்ணணுங்கிறதெல்லாமே நான் போட போகிறேன். ஸோ அதனால் கட்டாயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மார்க் எடுத்திங்கன்னா போதும். இது ஒன்றும் பெரிய மார்க் கிடையாது. ஃபிசிக்ஸில் 70க்கு 40 எடுத்தாலே 70 வந்துடும் ப்ராக்டிக்கல் மார்க் போட்டால். ஒரு சில ஸ்கூலில் ப்ராக்டிக்கல் மார்க் போட மாட்டாங்க. நீங்கள் டிசிப்ளின் பார்த்து அதை பார்த்து எழுதாத பார்த்து அசைன்மெண்ட் எழுதாத பார்த்து போட மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் கணக்கு வைக்காதீங்க. 70க்கு 40 எடுத்தியா சூப்பர், பப்ளிக் ஓரியன்டாக பார்க்கும்போது சூப்பர். அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு 40, பயாலஜிக்கு 40, மேக்ஸுக்கு 90க்கு 60 போதும். ஃபுல் போர்ஷனில் நீ அந்த மாதிரி ஒரு மார்க் எடுத்தீங்கன்னா சூப்பர். நான் போதும்னு சொல்லி ஒன்று நிப்பாட்டில் சூப்பர். நீ ட்ரை டு கெட் அட்லீஸ்ட் 400. ஆனால் 400 டார்கெட்டாக வைக்காத. நீ 450க்கு மேலேயாவது எடுக்கணும்னு நினச்சா தான் 400 வரும். ஸோ அதனால் ஒரு டார்கெட்டை அப்படி வைக்காத. ஆனால் இது ஒரு ஆறுதல். இது இந்த மாதிரி எடுத்தால் நம்ம இது 100% இந்த மார்க் அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் 10த்துக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். 10த்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஏலியில் இந்த மார்க்கு 60, எல்லாத்துலேயுமே 70க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களால் பப்ளிக்கில் எல்லாத்துலேயுமே 90க்கு மேலே எடுக்கலாம். 450 எபோ எடுக்கலாம்னு நான் அடித்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் 450ங்கிறதே இவ்வளோ ஈஸிங்கிறப்போ 400 ஈஸியாக எடுத்துடலாமா 10th ஸ்டாண்டர்டுக்கு? 10th ஸ்டாண்டர்டில் நல்ல டைம் இருக்குது. தினமும் உட்காந்து படிச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. அதனால தான் மார்க் அதிகமாக போட்டிருக்கேன். ஆனால் 12th 11க்கு 3ஆம் தேதியே மார்ச் 3ஆம் தேதி எக்ஸாம். இன்னும் குறைஞ்சபட்சம் 105 நாள் 100 நாள் கூட இல்லை, கரெக்டாக 100 நாள் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால என்ன ஆகும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ சொல்லிவிட்டு நீங்கள் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கீங்க பாருங்கள். சின்னதாக சொல்கிறேன். மார்க்கு கம்மியானால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் டைட்டிலே. அப்போ உங்கள் மார்க் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நான் பயப்படுத்தலை, இது ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கோங்க. அதாவது நான் உங்களை த்ரெட் பண்ணலை, நான் உங்களை பயம்படுத்தி. ஏன்னா இது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான் 12th மார்க். பட் 12th மார்க்கே ஒரு லைஃப் ஆயிடாது. பட் 12th மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்னா உன்னுடைய கரியருக்கு, உன்னுடைய பின்னாடி கிடைக்க போகிற கல்லூரிக்கு ஒரு சிறந்த ஒரு இதுதான் எழுச்சி தான் இது 12th. ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்போ இதில் மார்க் எடுத்தால் தான் நம்மளால் நினச்சதை சாதிக்க முடியும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கு நீங்கள் தவறுதெல்லாம் நினச்சிக்க வேண்டாம். மார்க்கில் கம்மியான என்ன ஆகும்னா
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பேரண்ட்ஸு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகலாம். அந்த டிசப்பாயின்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? டிசப்பாயின்மெண்ட் உங்ககிட்ட கோவத்தை காட்டலாம். சில டைம் இப்போ சில பேரண்ட்ஸ் கோவமே காட்ட மாட்டாங்க. என்னடா தம்பி மார்க் கம்மி ஆயிடுச்சா, சரி விட்றா மார்க் கம்மியானாலும் பரவாயில்ல, நம்ம அடுத்து எதை பார்த்துக்கலாம்டா. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்படுவாங்க பாரு, அது உங்ககிட்டயே காட்டிக்க மாட்டாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் மட்டும்தான் அவங்கக்கிட்ட அடித்து சொல்லி, இல்லை அடிக்கலாம், திட்டலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஏதாவது பண்ணி கடைசியில் இன்றைக்கி லட்சமாக போய் செலவு பண்ணுமாடா அப்படின்னு புலம்பலாம். இல்லை லட்சங்கள் செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம், நான் இவ்வளோ ஃபீஸு கட்டி படிக்க வச்சுருக்கிறேன், படிக்க வைக்க போகிறேன், இதுலையாவது படிப்பியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வெரைட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னவாக இருந்தாலும் நீ தானே சந்திச்சாகணும். அப்போ பேரண்ட்ஸோட வருத்தம் தான் அது, கோபம் இல்லை. அந்த வருத்தம் உள்ளே வச்சுக்கிட்டு எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க பேரண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கு கம்மியாக காசு நிறையாகும். காசு நிறைய ஆக அவங்களுக்கு கஷ்டங்கள் நிறையாகும். அவங்க கஷ்டங்கள் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் நம்ம பெரிய அளவில் நமக்கும் ஒரு மன உளைச்சல் ஏற்படும். என்னடா அது மார்க் கம்மியாகிட்டோம், அந்த ஒரு நிமிடம் நமக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம். அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டே நீங்கள் படிங்க. படித்து நீ அதிகமாக மார்க் எடுத்து, நீ படித்து ட்ரை பண்ணி அதிகமாக மார்க் எடுக்கலை, ஓரளவுக்கு தான் மார்க் எடுத்தனா ஓகே, நீ அடித்து சொல்லலாம், அப்பா நான் ட்ரை பண்ணேன் எனக்கு கிடைக்கல, என்னமோ நான் இப்போ என்ன படிக்க முடியுமோ என் மார்க் அது படிக்கலாம், நம்மக்கிட்ட இருக்க பணத்தை வச்சு என்ன படிக்க முடியுமோ படிச்சுக்கலாம், அவ்வளோதான். அதோடு விட்டுரு. நீ ட்ரையே பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் நீ மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அது நீங்கள் பெற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி. ஸோ அதுதான் மோட்டிவேஷனு. நீங்கள் உங்கள் குடும்பம் வளரணும்னா நல்லா கேட்டுக்கோ. இப்போது ஒன்றும் இல்லைங்க, இந்த டிவியில் இன்ட்ராக்டிவ் பேனல் போடுது. ஆக்சுவலாக இதோட விலை 1.5 லட்ச ரூபா. ஸோ இதெல்லாம் என் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கே எனக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 35 வயசு ஆகுது. இந்த வயசில் நான் உங்கள் வயசுலேயே நான் நல்லா படித்து நல்லா ஒரு வேலையில் அன்றைக்கே நான் சேர்ந்துருந்தேன்னா, நான் என்னோடய ஹிஸ்ட்ரியில் சொல்லியிருந்தேன், சேர்ந்துருந்தேன்னா இன்றைக்கி என்னோட ரேஞ்சே வேறு. இந்த மாதிரி ஆகணுமா? என்னையே ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கோங்களேன் சார். உங்களுக்கு என்ன யூடியூப்பில் வருமானம் வருது, என்ன வருமானம் வருது? 20,000 ரூபா மேக்ஸிமம், 10,000 மினிமம். இதை வச்சு உன்னால் சர்வே பண்ண முடியாது தம்பி. ஸோ அதனால் கட்டாயமாக நமக்கு பிற்காலத்தில் நம்ம வளர்ந்து வரப்போ எல்லாமே ரேட்டு கூடிரும். இப்போ இருக்கிற மாதிரியா இருக்கும் எல்லாமே. ஸோ நாட்டு நடப்பெல்லாம் உனக்கு தெரியும், யூடியூப்பில் எல்லாமே பார்க்குற, ரீல்ஸ் பார்க்குற, இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கனால உங்களுக்கு எல்லாமே தெரியும். பெற்றவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நீ எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணும்னா நீ இப்போ மார்க் எடுக்கணும். அப்போது எதிர்காலத்தில் நம்ம இப்படியே மிடில் கிளாஸாக இருந்துடலாமா, இப்படியே ஏழையாகவே இருந்துடலாமா, இப்படியே லோ கிளாஸாகவே இருந்துடலாமா? சொல்லுங்கள். நம்ம தலையெழுத்து மாற வேணாமா? நம்மனால நம்ம குடும்ப தலையெழுத்து மாற வேணாமா? நம்ம அப்பா அப்பா மற்றவங்க முன்னாடி ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போகும்போதோ இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ அவ்வளோ கெத்தாக நம்ம போய் காரில் இறங்க வேணாமா? என் அப்பா அம்மா வேணாம் காரில் கொண்டு போய் இறக்க வேணாமா? சொல்லுங்கள். காரை விடுங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், குவாலிட்டியான ட்ரெஸ். குவாலிட்டி ட்ரெஸ்ஸுக்கும் லோ குவாலிட்டி ட்ரெஸ்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? நிறையா இருக்குது இல்லையா? ஸோ அது எல்லாமே பணத்தால் தான் மாறுது. கரெக்டாக பணம் தான் இங்கே முக்கியம் நான் சொல்ல வரல. உன்னுடைய லைஃப் ஸ்டைல் மாறணும் அப்படின்னா, உன்னுடைய வாழ்வாதாரம் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பெற்றவங்களும் மனம் குளிர்ந்து அவங்களும் அந்த வயசானதுக்கப்புறம் நல்ல நிம்மதியோடு இருப்பாங்க உங்களால். இதுதான் மோட்டிவேஷன். தவிர உன்னால் முடியும், உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தட்டி தான் கொடுக்க முடியும் தவிர இதுதான் எக்ஸாக்ட் ரியாலிட்டி. உன் பெற்றவங்க மனசு குளிரணும்னா நீ ட்ரை பண்ணி கிடைக்கலையா பரவாயில்ல, டோன்ட் வரி. நீ எதுவுமே நெகட்டிவிட்டியாக நினச்சிக்காத. நமக்கு செட் ஆஃப் காலேஜஸ் நிறையா இருக்குது. 450 காலேஜஸ் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த நல்ல கல்லூரிகள் மட்டும் 150 கல்லூரிகள் இருக்குது இன்ஜினியரிங்கில். அந்த மாதிரி நான் லிஸ்ட் எடுத்துகிட்டு நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் என்ன மார்க் எடுத்தாலுமே கிடைக்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம நல்ல மார்க்கு ஒரு 180 கட் ஆஃப், 190 கட் ஆஃப், டோட்டலில் ஒரு 500க்கு மேலே, ஒரு 550க்கு மேலே எவ்வளோ கெத்தாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பப்ளிக் எக்ஸாமில் மார்க் வந்த உடனே உங்ககிட்ட பேரண்ட்ஸ்கிட்ட போய் நீ சொல்லுவியா? பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு கேட்பான், உங்கள் பையன் எவ்வளோ மார்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் சொந்தக்காரங்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. யார்கிட்ட? அப்பா அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. உங்ககிட்டையும் கேட்பாங்க, சுற்றி கேட்பாங்களா? அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக கேவலப்படணுமா? சரி, ஒரு நாள் தான் அந்த கேவலம், அதோட போயிடும். 2 நாளில் எல்லாம் மறந்துடுவாங்க.
நீங்களும் கண்ணை தொடச்சிட்டு போயிடுவீங்க. 2 நாள் தான் அந்த வருத்தம் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடுவீங்க. ஆனால் லைஃப் லாங் அந்த மார்க்கை வச்சும் அண்ட் ஆல்சோ அந்த மார்க்குனால் நடக்க போகிற உங்களுக்கு டவுன், ஏதோ ஒரு மோசமான ஒரு கல்லூரி, இப்படி சொல்லக்கூடாது, தரம் குறைந்த கல்லூரியில் போய் படித்து பிளேஸ்மெண்ட்டும் ஆகாமல் இருந்து உங்களால் எழுந்தே வர முடியாமல் ஆயிடுச்சுன்னா, கடைசி வரைக்கும் எஜுகேஷன் லோன் போட்டு கஷ்டப்பட்டு படித்து அதுக்கப்புறமும் வேலை கிடைக்கல அப்படின்னா சொல்லுங்கள். கட்டாயமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் உண்மை. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த மார்க்காவது எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான மார்க்குங்க. நான் சொன்னதெல்லாமே பெரிய பெரிய மார்க். கட் ஆஃப் போட்டால் கூட 180 வரும், 180க்கு மேலே வரும். ஸோ தயவுசெய்து உங்களால் முடியுங்க, முடியாமலாம் இல்லை. யாருமே இப்போ ஃபோன் நோண்டுறியா, ஃபோன் நோண்டு தப்பு இல்லை, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அவ்வளோதான், தவிர அதுக்குன்னு 1 மணி நேரம் ஒதுக்குன்னு டைம் இல்லை. ஏன்னா உங்கள்கிட்டே டைம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வேணால் 1 மணி நேரம் நோண்டிக்க, அவ்வளோதான். வேறு நான் எதுவும் சொல்ல முடியாது. ஃபோன் தான் பிரச்சனைனா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை வெளியே போய் விளையாடுறீங்களா, விளையாடுற வயசு கிடையாது, இப்போ நம்ம சாதிக்க வேண்டிய வயசு. இப்போ சாதிச்சாதான் நம்ம, ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க கூட படித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இந்த 3 மாதம் ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள், பப்ளிக் எக்ஸாம் 100 நாள் கூட இல்லை, புரிஞ்சுதா? ஸோ பேரண்ட்ஸை மனம் குளிர வைத்தால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மார்க்லேயே வெளிவந்தோடனே உங்கள் அப்பா அம்மா ஒரு ஆனந்த கண்ணீர் விடுவாங்க பாருங்கள். அப்போது மூஞ்சியில் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். அப்போது உங்கள் 2 பேர்த்துக்குள்ள அந்த பாண்டிங், அம்மா நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு இந்த எழுச்சி வரும் பாருங்கள், அதுதான்டா சக்ஸஸ். ஸோ தயவு செய்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியும். என்னைய மாதிரி ஒரு வாழ்க்கை வேணாம் உங்களுக்கு, நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்னடா சாரை கேவலப்படுத்திக்கிறேன், கேவலப்படுத்தலை. நான் சுமாரான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு போதுமான அளவு பணம் வருது போதும், தவிர நான் நினச்சதை விட அதிகமாகலாம் வரல. அதே மாதிரி நினச்சது வாங்க முடியாது, இருக்கிறது தான் வாங்க முடியும். என்கிட்ட பணத்தை வச்சு இருக்கிறது தான் வாங்க முடியும். இந்த மைக்கு 22,000 ரூபா. இந்த 22,000 ரூபா மைக்கை ஒரே பேமெண்ட்டில் வாங்கலான்னு பார்த்தேன். இது ஒரு பெரிய அக்கப்போராக இருந்தது. இந்த 22,000 ரூபா மைக்கை ஒரே பேமெண்ட்டில் வாங்க முடியுமா? என்னால் வாங்க முடியல. அதுக்கு ட்ரை பண்ணேன், வாங்க முடியல. இதுவே இஎம்ஐ இன்னும் போயிட்டுருக்குது. அந்தளவுக்கு நான் கஷ்டப்படுறேன். ஸோ பார்க்க தான் பெரிய யூடியூப் சேனல், நல்லா நிறைய சப்ஸ்கிரைப் வச்சுருக்கிறாரு. ஸோ எனிவே விட்டுருங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஒரு மோட்டிவேஷனை எடுத்துக்கோங்க, என்னை மாடலாக எடுத்து தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் கீழே போகாமல் மேலே மேலே போயிட்டே இருக்கு. அதுக்காக மார்க் கம்மி எடுத்து தோத்துட்டேன்னு மட்டும் நினைக்காத, டிஸ்கரேஜ் ஆகாத. ஏன்னா அதுக்கப்புறமும் வாழ்க்கை நிறையா இருக்குது. ஸோ அதனால் மார்க் கம்மியாக எடுத்தாலும் நமக்கு ஒரு ஐடியா இருக்குது, தப்பு இல்லை. அதுக்காக நம்ம சான்ஸ் இருக்குது, இன்னுமே 3 மாதம் டைம் இருக்குல்ல, அந்த சான்ஸை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்கிற. டைமை வேஸ்ட் பண்ணாத, டைம் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இதுக்கு மேலே மோட்டிவேஷன் என்னால் சொல்ல முடியாது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீ சோம்பேறியாகவே அப்படியே படுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் லைஃபே சோம்பேறி ஆயிடும். இந்த 3 மாதத்துக்காக, இந்த 3 மாதம் தியாகம் பண்ணணும். தேங்க்யூ.